அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ இயேசுநாதர் என்பவர் கடவுளை வணங்குங்கள் என்று சொல்ல வந்த ஒரு மனிதர். கடவுளின் இலக்கணங்களை சொல்ல வந்த ஒரு மெசேஞ்சர் என்றுதான் அந்த கடவுள் போதனையில் இருந்து நமக்கு புரிகிறது. ஆனா அவரையே பிற்காலத்தில் என்ன செஞ்சுட்டாங்க? கடவுள் ஆக்கிட்டாங்க. புத்தர் எப்படி அன்பை போதிக்க வந்தாரோ, அன்பு கொள்வதெல்லாம் இறைத்தன்மை, அன்பே சிவம் என்று புத்தர் சொல்ல இன்னைக்கு புத்தரை என்ன செய்துட்டாங்க? பல்லுக்கு கோயில் கட்டுற அளவுக்கு இலங்கையில இருக்கிறாங்க. புத்தரை கடவுளாக வழிபடுகிறார்கள். இப்படி மனிதனை வழிபடுவது என்பது காலம் தொட்டு மனிதர்கள் மத்தியில் ஒன்றோட கலந்த ஒன்று. மனிதன் உதவி செய்தாலோ, அந்த காலத்துல பெரிய வரலாறுலாம் பாதிக்கப்படாதுல்ல, வரலாறுலாம் பாதுகாக்கப்பட்டா இருக்கும். சும்மா கடவுள் இவர் வாரி வாரி வழங்கினாரு, இவர் இப்படி ஏதோ ஒன்று சொன்னார் மந்திரத்துல நடந்துட்டு என்று அடிச்சு விட்டுட்டாங்கன்னா, இவர் பாவத்தெல்லாம் சுமக்க வந்தாரு, நம்ம பாவத்தெல்லாம் இவர் சுமந்துருவார், என் பாவத்தை சுமக்க நீங்க யாரு என்று கேள்வியெல்லாம் அதுல இருக்கும். அப்போ இப்படியெல்லாம் எதையாவது ஒன்று விட்டு அடித்து விட்டால் மனிதனுக்கு ஈஸியா இருக்கும் உலகத்துல வாழ்வதற்கும் தவறு செய்வதற்கும். அதனாலதான் என்ன செய்துட்டு மனிதனை கடவுளாக்கக்கூடிய ஒரு தன்மைகள் தொன்று தொட்டு வந்துகிட்டு இருக்கிறது. அப்போ இயேசுநாதருடைய பலவீனங்களை பாருங்கள். அவர் இவ்வளோ கடவுள் இல்லைங்கிற சொன்னதற்கு, கடவுளை வணங்குங்கன்னு சொல்ல வந்த ஒரு மனிதராக இருக்கிறார். தங்கள் பாவங்களை அறிவிக்க விட்டு நதியில் அவனால் ஞானஸ்தானம் பெற்றார். அவர் யாரு? இயேசுநாதர் ஞானஸ்தானம் பெற போயிருக்கார். மத்தேயுல 3வது அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது யோவானால் ஞானஸ்தானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகில் அவனிடத்தில் வந்தார். இவனிடத்தில் வந்தார் தான் பைபிள்ல இருக்கு, சரிங்களா? அதனால அவன் இவன் சொன்னேன் என்று சொல்லக்கூடாது. அதுல அப்படிதான் இருக்குது. அப்படி அவரிடத்தில் வந்தார்னு வச்சுக்கிறீங்க. மத்தேயு 3வது அதிகாரம் 13வது வசனம். அப்ப அவரே ஒருத்தர்கிட்ட போய் என்ன செஞ்சிருக்கிறாரு? மக்களின் பாவத்தை சுமக்க வந்த கதாநாயகனாக விளங்கக்கூடியவர் தான் பாவத்தை மக்களுக்காக சுமக்க வந்தார். அவரே ஒரு இன்னொரு இடத்துல போய் ஒரு அடையாளத்தை இன்னொரு மனிதன்கிட்ட போய் இன்னொரு ஞானஸ்தானம் பெற்று வந்திருக்காரு. அப்போ அவருக்கு முன்னாடி அவர்கிட்ட ஞானஸ்தானம் நீங்க பெற்றுலாமே. இயேசுவை நீங்கள் நினைக்கிறதை விட யோவானை நீங்க எடுத்துட்டு போயிடலாம். அப்போ ஏன்னா அவரோட 6 மாசம் 1 வயசு மூத்தவர் என்று வேற உங்களுக்கு வருது. அடுத்து, பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டிய 8ஆம் அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். லூக்கால 2வது அதிகாரம் 21வது வசனம். விருத்த சேதனம் பண்ணணுங்கிற சட்டமும் இருக்குது. ஒரு குழந்தைக்கு ஒரு மனிதன் எப்படி வாழ்வானோ அப்படிதான் வாழ்ந்திருக்காரு. ஒரு அதிசய பிறவியா இருந்தா விருத்த சேதனம்லாம் பண்ணியே வந்துட வேண்டியதானே உள்ள ரெடியா? அப்படியெல்லாம் இல்லை. மனுஷன் ஒரு ஆண்மகன் ஒரு பெண்மகள் உலகத்துல எப்படி நடப்பார்களோ, எப்படி இருப்பார்களோ அந்த தன்மை இதுல தெரியுது. அப்ப லூக்கால இது 2வது அதிகாரம் 21ல இருக்குது. அடுத்து, இயேசுக்கு ஞானஸ்தானம் வழங்கிய குருவான யோவானை என்ன செஞ்சுட்டாங்கன்னா, ஒரு கூட்டம் பிடிச்சிட்டு போயிட்டு காவலில் வைக்கப்பட்டு அவர் வச்சிருக்காரு. அப்போ என்ன செஞ்சுட்டாரு? யோவானின் காவலில் வைக்கப்பட்டதை இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு போய்விட்டார். மத்தேயு 4வது அதிகாரம் 12. அதாவது அதையே அவரால் காப்பாற்ற முடியல. அப்படி ஒன்று இருக்கு. பிள்ளைகளை வளர்ந்து ஆவியிலே ஞானத்தால் நிறைந்து தேவனுடைய கிருபையே அவர் மேல் இருந்தது. அவருக்கே தேவனுடைய கிருபை இருந்தது. அவர் தேவன் கிடையாது, அப்போ அவர் கடவுள் கிடையாது. லூக்கால 2வது அதிகாரம் 40வது வசனம். அப்போ அவருக்கு 12 வயதான போது அவருக்கு அந்த பண்டிகை முறையின்படி ஜெருசலத்துக்கு போனார். அதாவது லூக்கா 2வது அதிகாரம் 42வது வசனம். என்னன்னு கேட்டனா, 12 வயசுனா படிப்படியா வளர்ந்திருக்காரு. 10, 12, 13. அதிசயமா கடவுள் பெற்றவன கடவுளின் பிள்ளை, மேட் இன் மை சன் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு உடனே வயசு 35 ஆகட்டும்னு சொல்லி ஆவல்ல. படிப்படியா வளர்ந்திருக்காரு. விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கு. தாய்ப்பால் குடிச்சிருக்கிறாரு. அப்போ மனிதனாக எப்படிலாம் இருக்கணுமோ அப்படியெல்லாம் என்ன செஞ்சிருக்காரு? இருந்திருக்காரு. அதாவது இயேசு ஞானத்தாலும் வளர்த்தியாலும் அதிகரித்து கடவுளுக்கும் மனுஷனுக்கும் பிரியராக மென்மேலும் வளர்ந்து வந்தார். படிப்படியா வளர்ந்தார். லூக்கால 2வது அதிகாரம் 52வது வசனம். அப்போ படிப்படியான வளர்ச்சி தான் இருந்திருக்கு. எப்படி ஒரு மனுஷன் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வளருவானோ வருடம் அதே போலதான் இருந்திருக்கிறாரு. அடுத்து, இயேசுநாதர் மனிதத்தன்மைக்கும் பலவீனத்துக்கும் உட்பட்டு எப்படி வாழ்ந்தாருங்கிறதை தான் நம்ம இப்ப சுட்டி காட்டுகிறோம். அதற்கு நீங்க பதில் சொல்லணும். ஏன்னா நீங்க கடவுள் என்று சொல்லுறீங்க. கடவுள் தன்மை ஒண்ணுமே இல்லை. அப்போ மனிதன் என்றால் தேவன் தான் கடவுள் அப்படின்னு நீங்க சொல்லிடணும். இயேசு நரிகளுக்கும் குழிகளுக்கும் ஆகாயத்துக்கும் பறவைகளுக்கும் கூடுகள் இருக்கு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடம் இல்லையே, நேரம் இல்லையே. மத்தேயுல 8வது அதிகாரம் 20வது வசனம். அதாவது எனக்கு ஒரு தூக்கமே இல்லை,
நான் இப்படி இருந்துட்டு இருக்கேன், எனக்கு பலவீனமா இருக்கு, ரொம்ப டயர்டா இருக்குன்னு கஷ்டப்பட்டு சொல்லக்கூடிய வசனமா இருக்குது. 8வது அதிகாரத்துல 20வது வசனம் மத்தேயுல வந்து தலை சாய்க்க கூட எனக்கு முடியலையே என்று இயேசுநாதர் சொல்றார். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவர் பேய் பிசாசினால பாதிக்கப்பட்டிருக்காரு. மத்தேயுல 4வது அதிகாரம் 1வது வசனம். அப்போ யூதர்கள் வந்து வரி வரி கேட்குறாங்க. இயேசு பயந்துக்கிட்டு என்ன செய்யறாருன்னா, நீங்க வந்து என்ன செய்யுங்க, போய் அங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குது, நீங்க என்ன செய்யுங்கன்னா ஜெபம் பண்ணுங்க, நீங்க ஒரு இடத்துக்கு போய் அங்க ஒரு தூண்டில போடுங்க, அங்க மீன் நீங்க வந்து வரி கொடுத்துருங்கன்னு சொல்லி உயிருக்கு பயப்படுறாரு. அந்த மாதிரி அவர் வந்து தொடங்கினார். அப்பொழுது அவர் அந்த ஆத்மா மரணத்துக்கோ தூக்கி கொண்டு நீங்கள் இங்கே தங்கி விழித்திருங்கள். மார்க்கில் வந்து 14 அதிகாரம் 32 34. அதாவது அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி நான் ஜெபம் பண்ணுவேன், இங்க வந்து உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதருடைய யாக்கோபையும் யோவானையும் தம்மோட கூட்டி கொண்டு போய் மிகவும் மிகவும் வியப்புக்குள்ளானார் தொடங்கினார். அப்பொழுது அவர் ஆத்மாவே மரணத்துக்கோ என்று தூங்காமல் வந்து பயந்து கொண்டிருந்தார் என்று விழித்து கொண்டிருந்தார் என்று சொல்லக்கூடிய வசனம் மார்க்கில் வருது. யூதர்கள் தம்மை கல்லால் எரிய தேடிய போது இயேசு என்ன செய்கிறாரு, எங்கேயாவது ஒரு சைலண்டா ஒரு இடம் கிடைக்காதா, இருளை தேடி ஓடினார் என்று இருக்குது. இது எங்க இருக்குன்னா யோவான்ல 8வது அதிகாரம் 59வது வசனம், 10வது அதிகாரம் 39வது வசனம். யூதர்கள் வந்து கல்லால எரியச்சில இருள் எதுவும் கிடைக்காதா, நாங்க ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறவன என்று சொல்கிறார். பின்பு வெளியிடங்களுக்கு போய் யூதர்களுக்கு பயந்து சஞ்சலம் இல்லாமல் வனாந்தரத்துக்கு போய் இடமாகிய எப்பிராயம் என்னிடத்து ஊருக்கு போய் அங்கே தம்முடைய சீசகர்களோட தங்கினார். யோவான் 11வது அதிகாரம் 54 வசனம். அப்போ பயந்து பயந்து ஓடுறாரு. அவருக்கு வந்து இந்த எண்ணெய் அந்த உயிரை கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை. நீங்க பலின்னு சொல்றீங்களா, அதுக்கு அவருக்கு கொஞ்சம் கூட என்ன இல்லை, விருப்பம் இல்லை. வாய்க்குள்ளே போகிறதெல்லாம் வயிற்று வழியாக ஆசன வழியாக கழிந்து போகுது என்று அவர் சொல்கிறார். அறியவில்லையா? மத்தேயுல 15வது அதிகாரம் 17வது வசனம். ஐயையோ, எனக்கு இப்படி மலஞ்சலம் கழித்து மனுஷனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்றாரு. வாய்க்குள்ள போறதெல்லாம் ஆசன வழியா போகுதுங்கிறாரு. ஓடி ஒளிகிறாரு. ஒரு பக்கம் என் கூட உட்கார்ந்துக்கிறங்க, நான் கடவுள்கிட்ட ஜெபம் பண்றேன், ஏதாவது கடவுள் வழியா நம்ம காப்பாத்தட்டுங்கிறாரு. இப்படி தன்னுடைய பலவீனத்தை வந்து காட்டிக்கிட்டே இருக்கிறார். 19வது அதிகாரம் 28வது வசனத்துல என்ன சொல்றாருன்னா, ஏதாவது புசிக்கிறதுக்கு ஏதாவது கிடைக்காதா, வயிறு பசிக்குது. அப்பொழுது பொரித்த மீன் கண்டத்தையும் தேன்கூட்டையும் துணிகளையும் அவருக்கு கொடுத்தார்கள், அதை அவர் சாப்பிட்டார். லூக்கால 24 அதிகாரம் 41 43. அப்போ அவருக்கு ரொம்ப தாகமா இருந்தது, தாகத்துல தவிச்சிருக்கிறாரு. யோவான்ல 19வது அதிகாரம் 28வது வசனம். இப்படி எல்லாம் அவர் சாப்பிட்றதுக்கும் மீன் பொறிச்சு சாப்பிட்றதுக்கும். இயேசு மதுபானம் அருந்தியதா, அதாவது போஜனம் பிரியராக இருந்தார். மத்தேயுல 11வது அதிகாரம் 19வது வசனம். அப்போ போஜனம் மது பிரியராக இருந்தாரும் என்று இதுதான் சொல்லுது, உங்க மொழிதான் சொல்லுது, நம்ம சொல்லல. சாந்த குணம்தான் புத்திசாலித்தனம், முன்கோபம் இருக்கக்கூடாது என்று பைபிள்ல வந்து நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 29வது வசனம். சாந்த குணம் தான் இருக்கணுமா, கோபம் இருக்கக்கூடாதான். இயேசு இந்த போதனையை வந்து சொல்லிட்டு அவர் எப்படி சொல்றாரு பாருங்க. அடுத்து வீரியன் பாம்பு குட்டிகளை, அதாவது சாந்த குணம் இருக்கணும். எப்படி முரண்படுது பாருங்க, முரண்பாடாக இருக்குது. சாந்த குணம் இருக்கிறதும் புத்திசாலித்தனம் இருக்கிறது தான் நல்ல இது மதியினம் அப்படி சொல்லி போட்டு அதுக்கு முரண்பட்ட வசனங்களை பாருங்க. ஏன்னா இயேசுநாதர் மனிதர், கடவுளை வணங்க சொன்னாருங்கிறதுக்கு இது அளவுகோல். வீரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களா இருக்கிறீங்க, நலமானவர்கள் எப்படி பேசுவீர்கள், வீரியன் பாம்பு குட்டிகளை போய் தொலைங்க. மத்தேயு 12வது அதிகாரம் 34 என்று அந்த ஒரு கூட்டத்தை பார்த்து சொல்றாரு. இதே கருத்து வந்து லூக்கால 3வது அதிகாரம் 7வது வசனத்திலையும் இருக்கு. விபச்சார சந்ததிகளே, அடையாளத்தை தேடுகிறீர்களா, ஓடிப்போங்க அப்படின்னு சொல்லி விரட்டுறாரு. மத்தேயுல 12வது அதிகாரம் 39வது வசனம். விபச்சார சந்ததினா எப்படிப்பட்ட பாசன்னு பாத்துக்கிறீங்க. இதே கருத்து மத்தேயுல 16வது அதிகாரம் 4வது வசனத்திலே இருக்கு. அவர்களை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதில்லை, நாய்க்குட்டிகளை வெளியே போங்க என்று சொல்லி மத்தேயு 15வது அதிகாரம் 26வது வசனங்கள்ல இருக்கு. அப்புறம் வந்து சர்ப்பங்களை வீரியன் பாம்பு குட்டிகளைன்னு சொல்லி மத்தேயுல இன்னொரு இடத்துல 23வது அதிகாரம் 33வது வசனத்திலையும் இருக்கு. அப்போ நற்குணம் வேண்டும், சாந்த குணம் வேண்டும் சொல்லப்படுகிறது. அதற்கு முரணான வசனங்கள் இருக்கிறது. இதை நீங்க தான் சிந்தித்து பார்க்கணும். விபச்சாரம் சேர்ந்து கொண்டு ஒரு தண்டனையை வந்து என்னது, தண்டனை கொடுங்கன்னு ஒரு சட்டம் இருக்கு நீதிமொழியில 6வது அதிகாரம் 29வது வசனம். ஆனா ஒரு பெண் விபச்சாரம் செய்த போது அப்போ இயேசுநாதர் சொல்றாரு, எவன் அவளை தண்டிக்கப்பட்டான் என்று இயேசு கூறிய பின் பைபிள் கூறுது. அந்த சமுதாயத்துல
யாராவது உண்மையாக இருந்தால் அந்த விபச்சார பெண் மேல கல்லை கொண்டு அடிங்கன்னு சொல்றது எல்லாருமே எஞ்சி போறாங்க. கடைசியில இயேசுநாதர் என்ன சொல்றாருன்னா, நானும் கல்லறிய கடவன் அப்படின்ட்டு போறாரு. இதுக்கு நீங்களே விளக்கம் சொல்லுங்க. கடவுளும் குமாரன் இப்படி சொல்றீங்க, 12 பேரும் மேப்படி மேட்டர்ல விபச்சாரி தண்டனைக்கு கொடுங்க, கல்லடி கொடுங்கன்னு சொல்லத்துல எல்லாரும் போறாங்க. இயேசுநாதரும் நானும் கல்லறிய கடவன்ட்டு போறாரு. இது நீங்க பதில் சொல்லுங்க. அப்புறம் வந்து மதுபானம் அருந்துவதை பைபிள் கண்டிக்குது. ஆனா நீங்க பார்த்தா உங்க நாடுகள் எல்லாம் மதுபானத்தை வந்து பயங்கரமா ஊக்குவிக்குது. மதுபானம் அருந்துவதை பைபிள் வந்து என்ன செய்யுது? கடுமையாக கண்டித்து எல்லா தீமைகளுக்கும் மதுபானம் தான் காரணம் என்று நீதிமொழிகள்ல வந்து 23வது அதிகாரம் 29லேருந்து 35 வசனம் வரைக்கும் மதுபானத்தை பத்தி பேசுது. ஆனா இங்க வந்து பார்த்தா மத்தேயுல 11வது அதிகாரம் 19வது வசனத்துல மனுஷகுமாரன் போஜனபானம் பண்ணுகிறார் வந்தார், அதற்கு அவர்கள் இதோ போஜன பிரியரும் மதுபான பிரியரும் மனுஷன் ஆகாயத்துக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்கிறார் அப்படின்னு சொல்லி மத்தேயுல மதுபானத்தை ஆதரித்து குடித்த இயேசுநாதர் குடித்த மாதிரி வசனத்தை 11வது அதிகாரம் 19வது வசனம். அப்போ மதுபானம் செய்யக்கூடாதுன்னு ஒரு வசனம் வருது. மதுபானத்தை செய்யக்கூடியதை பார்த்தா உங்க நாடுகள் தான் அதிகமா இருக்குது. கடைசியில பார்த்தா நல்ல மனிதர் என்று சொல்லக்கூடிய இயேசுநாதரையே மதுவுக்கு பிரியர் போல் உங்க வசனம் காட்டுகிறது. இதுவும் நீங்க தான் பதில். அதுக்கு என்ன அடிப்படையில எழுதப்பட்டிருக்குங்கிறத சொல்லணும். அதனால அது இப்ப இதுல சொல்ல வேண்டாம். அது லூக்கா, மார்க்கு, மத்தேவு, யோவான் 4லையுமே என்னது அந்த வசனம் வருது. யோவான்ல 9:31 அதை என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லி இயேசுநாதர் கூச்சலிட்டார்ல, நேரம் இல்லை, நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுகிறேன் என்று இயேசுநாதர் என்ன செய்யறாரு? புலம்புகிறார். சங்கீதத்துல 121வது அதிகாரம் 4வது வசனம். அப்பொழுது படகு அலைகளில் மூடப்பட்டது, கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று, அவரை நித்திரையில் இருந்தார். மத்தேயுல 8வது அதிகாரம் 24வது வசனம். பயங்கர தூக்கத்துல இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. பலவீனம், தூக்கத்துல இருக்கிறாரு, எல்லா சங்கடங்களையும் அனுபவிக்கிறாரு. மனிதன் எப்படியெல்லாம் வாழ்வானோ படிப்படியான வளர்ச்சியாக இருக்கிறது. இதை பார்க்கிறோம். கடவுள் அனைத்து விஷயங்களையும் வந்து நல்லதை செய்யணும். ஆனா என்ன, கர்த்தரை துதியுங்கள், அவரை நல்லவர் என்று கர்த்தரை பற்றி சொல்லப்படுது. 1 நாளாகம் 16வது அதிகாரம் 34வது வசனம். ஆனா இயேசு என்ன சொல்றாருன்னா, மார்க்ல கர்த்தர் ஒருவர் தான் நல்லவர், அவரையும் நீங்க துதியுங்கள் அப்படின்ட்டாரு. ஆனா அதற்கு இயேசு என்னை நல்லவன் என்று சொல்லாத. எப்படி சொல்றாருன்னா, நீ என்னை நல்லவன் என்று சொல்வேனேன், ஏன் சொல்கிறாய்? என்ன நல்லவன் என்று சொல்லாத, தேவன் ஒருவரே நல்லவர், அவரை தவிர வேறு ஒருவரும் நல்லவர் இல்லை. மார்க்குல 10வது அதிகாரம் 18வது வசனம். நல்ல கவனமா கேட்டுக்கிறீங்க கிறிஸ்துவ சகோதரிகளே, அப்பாவி மக்கள்களே, நிறைய பேர் கலந்து இருப்பீங்க. எல்லாரும் இதை எப்படி பார்க்கணும்னா, 1 நாளாகமத்துல வந்து 16வது அதிகாரம் 33வது வசனத்துல கர்த்தரை துதியுங்கள், அவர் தான் நல்லவர்னு ஒரு வசனம் வந்துட்டு. ஆனா நீங்களும் ஏசப்பாவை கடவுளும் மேரியையும் துணை கடவுளை ஆக்கி வச்சிருக்கீங்க. அது போக இன்னும் சப்ஜெக்ட் நிறைய வச்சிருந்தாலும் வச்சிருப்பீங்க. ஆனா இயேசு மார்க்ல, உங்கள் இயேசுவை பற்றி எழுதப்பட்ட 4 முக்கியத்துல வந்து மார்க்ல வந்து 10வது அதிகாரம் 18ல என்ன சொல்லுதுன்னா, நீ என்னை நல்லவன் என்று ஏன் சொல்கிறாய்? இயேசு கேட்கிறார். சொல்லாத, தேவன் ஒருவரே நல்லவன், அவரை தவிர ஒருவருமே இல்லை, அவரே நல்லவர். இப்படி இவ்வளவு விஷயம் இருக்கு. அப்போ என்னை நல்லவர்னு சொல்லாதன்னு சொல்லி இயேசு சொல்லி போட்டார். அப்போ கடவுள் சொல்லும் தன்னை பலவீனம், நான் ஒரு மனிதனும் என்றும், நான் இந்த உலகத்துல எல்லாரும் எப்படி மனிதரா வாழ்ந்தாலோ அதே மாதிரி வாழ்ந்து என்ன செய்துட்டேன், உங்க நம்பிக்கை பிரகாரம் மரித்து எழுந்தார், எங்க நம்பிக்கை பிரகாரம் நாளை வருவார். அப்படி கடவுள்னா வந்து கடவுளுக்கு சாவே வரக்கூடாது, கடவுளுக்கு பலவீனமே இருக்கக்கூடாது, கடவுளுக்கு சாப்பாடு, பொண்டாட்டி, புள்ள, படிப்படியான வளர்ச்சி இருக்கக்கூடாது. அதுக்கு தக்கன வசனத்தை பாருங்க. சங்கீதத்துல 9வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தரே என்றென்றும் நிலைத்திருப்பார், கர்த்தர் தான் இருப்பார். அப்போனா மற்றவங்க எல்லாம் என்ன செய்திருவாங்க, செத்து போயிருவாங்க என்ற ஒரு வசனத்தையும் அது சொல்லுகிறது. இதுல என்னன்னா, நான் பலவீனமானவன், கடவுள் பலவீனமற்றவர் என்று இயேசுநாதரே தன் வாழ்வில் சொன்னதை அந்த உங்களுடைய நூல்கள் எழுதி வைத்திருக்கிறது. ஆகமம், அந்த பவுல் போன்றவர்கள், அந்த நீதிமொழி எழுதினவர்கள், அந்த வேதத்தை எழுதக்கூடிய மக்கள் எல்லாம் கடவுள் வசனத்தை எழுதியிருக்கிறார். இயேசுநாதர் சொன்னதாக தானே எழுதியிருக்காங்க. இயேசுநாதர் தானே உங்களுக்கு முக்கியம், அவர் தானே கொண்டு வந்தார், அவர் மூலியமா அதை பார்க்கிறோம். தேவன் ஆவியாக இருக்கிறார். தேவன் வந்து ஒரு கண்ணை தேவனை வந்து நம்ம பார்க்கவே முடியாதான். யோவான்ல 4வது அதிகாரம் 24வது வசனம். இப்போ கடவுளுங்கிறவரை வந்து நம்ம பார்க்க முடியாது. அப்போ இயேசுநாதர் நீங்க கடவுள்னு சொல்லக்கூடாது. எனக்கு இயேசுநாதர் மனிதர், நீங்க கண்ணால பார்த்துட்டீங்க, அதை பார்த்துக்கிறணும். அடுத்து பாருங்க, அவர்களை நோக்கி நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள், உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறதா? நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும்
பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள், நான் ஒரு மனிதன். இயேசுநாதர் சொல்றாரு பாருங்க, நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாமிசம் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல் ஒரு ஆவிக்கு என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவருக்கு காண்பித்தார். நான் ஆவி இல்லை, மேல கடவுளை பத்தி சொல்லிட்டாரு. கடவுள் வந்து உங்க நம்பிக்கை பிரகாரம் ஆவியா இருக்கிறார். அவர் என்ன சொல்றாரு? லூக்கால 24வது அதிகாரத்துல 38லேருந்து 40 வரைக்கும் என்ன சொல்றாரு? என் கையை பாருங்க, என் காலை பாருங்க, என் மாமிசத்தை பாருங்க, நான் கடவுள் இல்லை, என் ரத்தத்தை எல்லாத்தையும் பாருங்க, என் ரத்தம், நான் மனுஷன், என்னை போய் கடவுள்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி அந்த மக்கள்கிட்ட உடம்பெல்லாம் காட்டி ஒப்பிக்கிறாரு. தயவுசெய்து எனக்கு கடவுள் என்று சொல்லாதீங்கள் என்று. தேவன் ஒருவனே கடவுள், ஒரு காலம் தேவனை கண்டதில்லை. யோவான்ல 1வது அதிகாரம் 18வது வசனம் பாருங்க. எப்படி பாருங்க, நான் வந்து பலவீனமானவன், பலவீனமற்றவன் கடவுள். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாக இருப்பான். திராட்சை ரசமும் மதுபானம் குடியான். தன் தாயின் வயிற்றுக்குள் போதை பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டிருப்பான். லூக்கா 1வது அதிகாரம் 15. அடுத்து, பிதாவின் ஆவியினால் உங்களிடம் பேசுகிறார். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியினாலே உங்களிடமிருந்து பேசுகிறார். மத்தேயு 10:20. அதாவது பரிசுத்த ஆவியினால் நாங்கள் பேசல, பிதாவின் அருளால் உங்களுக்கு சத்தியத்தை சொல்ல வந்திருக்கிறேன் என்று சொல்லுறார். யாரு? இயேசுநாதர். நான் மனுஷன்தான், வேற யாரும் இல்லை என்று இயேசுநாதர் என்ன செய்யறாரு? பல இதுல சொல்றாரு. அப்புறம் இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவிடத்தில் ஏறி போகவில்லை. என் சகோதரிடத்தில் போய் நான் என் பிதாவிடத்திற்கு உங்கள் பிதாவிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும், பாருங்க 2 விளக்கம் கொடுக்குறாரு பாருங்க. தேவன் தான், கடவுள் தான், தப்பி தவறி தந்தை என்று சொல்லிடாதீங்கன்னு சொல்லி, பிதானாலும் கடவுள் தான், பிதாவிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு அவர் சொல் என்றார். நான் கடவுள் இடத்துல பேருவன், செத்து போயிட்டா, நான் ஒரு மனுஷன், கடவுளை வணங்குங்கள், தேவனை வணங்குங்கள் என்று சொல்ல யோவான்ல 20வது அதிகாரம் 17வது வசனம். இயேசு அவளை நோக்கி, என்ன தொடாத, நான் இன்னும் வந்து கடவுள் இடத்துல போறேன், இறந்துட்டா போயிடுவேன்னு சொல்லி ஒரு வாசகத்துல சொல்லுகிறாரு. தேவனிடத்தில் போகிறேன், பிதா இடத்தில் போகிறேன், ஏறி செல்லி போயிருவேன் என்று சொல்லுகிறார். கடவுள் என்று சொல்றார், தந்தை என்று சொல்ல மாட்டிருக்கார். கர்த்தரே தேவன், அவரை இல்லாமல் வேறொருவன் இல்லை, நீ இது அறியும்படி அவர் உனக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. உபாகமும் 4வது அதிகாரம் 35வது வசனம். அப்போ இஸ்ரவேலை கேள், இதை நம்ம அப்ப சொல்லியாச்சு. நானே தேவன், வேறொன்றும் தேவன் இல்லை, நானே தேவன், எனக்கு சமமானவன் இல்லை. ஏசாயா 46:9. அப்போ நான் மனிதன், இப்படித்தான் சொல்றாரு, எனக்கு சமமானவன் இல்லை. ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பியராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவது நித்திய ஜீவன். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்த வந்திருக்கிறேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன். நல்ல பாயிண்டா கேட்டுக்கிறங்க. எப்படி சொல்றாருன்னா, நீ என்னை அனுப்பி விட்டுருக்க, தேவனாகிய உம்மை நான் என்ன செய்ய வந்திருக்கேன்? பெருமைப்படுத்த வந்திருக்கேன், அதை மகிமைப்படுத்த வந்திருக்கேன். நீ எனக்கு என்ன வேலையை கொடுத்தியோ அதை செய்து முடிக்க தான் வந்திருக்கேன். யோவான்ல 17வது அதிகாரம் 3-4. அப்ப நீ என்ன சொல்லி அனுப்புனியோ அதை செய்ய தான் நான் வந்திருக்கேன், மெசஞ்சர், நானே கடவுள் கிடையாது என்று அழகாக என்ன செய்யறாரு இயேசுநாதர்? தெளிவான முறையில சொல்றாரு, என்னை நீங்க வந்து கூப்பிடாதீங்க என்று. அடுத்து, அவர்கள் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ணிட்டு அந்த தன்னை கண்டு அந்த மனுஷன் எலிசாவின் கல்லறையில் போட்டார். அந்த மனுஷனின் பிரேதம் அதில் விழுந்து எலிசாவின் எலும்புகளின் மேல் பட்டது. அப்பொழுது அந்த மனுஷன் உயிரிழந்து தன் கால்களை ஊன்றி எழுந்தான். 2ஆம் ராஜாக்கன் 13வது அதிகாரம் 21வது வசனம். அதான் இயேசுநாதர் செய்தது போலவே இன்னொரு மனுஷன் அந்த சாதனை செய்திருக்கிறார். இறந்த மனுஷனுக்கு அவர் கைப்பட்டது, எழுந்து நின்றுட்டாரு என்று சொல்றார். இயேசுநாதர் செய்த மாதிரியே என்ன செய்யறாரு? நம்ம எலியாவுக்கும் அந்த ஆற்றல் இருக்குது. அவர் வந்து இறைச்சியையும் கொண்டு வந்து தாகத்திற்கு தண்ணீரையும் கொடுத்தார். அதாவது ஒரு காகங்களுக்கு எலியா என்ன செய்திருக்காரு? விடிய காலையில் அப்பமும் இறைச்சியும் எல்லாமே கொடுத்திருக்காரு, மந்திரத்தால கொடுத்திருக்கிறாரு. 1ஆம் ராஜாக்கன் 17வது அதிகாரம் 6வது வசனம். அதை சொல்ற மாதிரியே அவரும் என்ன செய்திருக்கிறாரு? உங்களுக்கு அற்புதங்கள் செய்திருக்கிறார். அவரை நீங்க என்ன சொல்ல வரீங்கிறதையும் சொல்லணும். அப்ப அற்புதங்கள் செய்தால் கடவுள் என்று சொல்றீங்க, அற்புதங்கள் இன்னொருத்தர் செய்திருக்காரு, அவரையும் சேர்த்துக்கிறீங்க, முக்கடவுள் கொள்கையில 4 ஆக்கிக்கிறீங்க. அப்பொழுது இறங்கி தேவனாகிய மனுஷன் வார்த்தையின்படி 7ஆம் நேரம் முழுகின் போது அவன் மாமிசம் ஒரு சிறு பிள்ளையின் மாமிசத்தை போல மாறி அவன் சுத்தமானான். 2ஆம் ராஜாக்கன் 5வது அதிகாரம் 14வது வசனம். அதாவது நான் மனுஷன் எப்படி சொல்லப்படுதுன்னா, நான் வந்து முழு மனுஷன், மாமிசம் இருக்கேன், அதே மாதிரி சின்ன பிள்ளை மாதிரி மாமிசம் போல இருக்கிறேன். அப்புறம் என்னை சுத்தப்படுத்தினாங்க, நான் வந்து அருவருப்பாத அசிங்கமா இருக்கிறேன், என்னை சுத்தப்படுத்தி எடுக்கப்பட்டாங்க, அசுத்தமா இருக்கிறேன், என்னை சுத்தம் செய்து என்னை வந்து குளிப்பாட்டி என்னை சுத்தப்படுத்தினார்கள் என்று வந்து என்ன செய்றாங்க?
அந்த ராஜாக்கள்ல இயேசுநாதரை பற்றி சொல்லப்படுது. இன்னும் என்ன மாதிரினா, நான் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை. எவ்வளவு தெளிவான வசனம் பாருங்க, எவ்வளவு தெளிவான வசனம். நான் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடி நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதே நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்புக்கு நீதியா இருக்கிறது. என் பிதாவின் சித்தப்படி தான் செய்கிறேன், நான் சுயமாக எதுவும் செய்யவில்லை. யோவான்ல 5வது அதிகாரம் 30வது வசனம். அதாவது நான் ஒன்றும் செய்யலை, என்கிட்டலாம் ஒன்றும் அதிகாரம் கிடையாது என்று எனக்கு எந்த அதிகாரம் கிடையாது. நான் தேவனுடைய விரலிலோ பிசாசுகளையோ துரத்தும்படியானால் தேவனிடம் ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. என் கடவுளிடம் நான் என்ன கேட்பேன்? பெர்மிஷன் கேட்பேன். லூக்கால 11வது அதிகாரம் 20வது வசனம். அதாவது நான் என் கடவுளிடம் பெர்மிஷன் கேட்பேன். அவர் என்ன தருவார்? எனக்கு அந்த அதிகாரத்தை அந்த நிமிஷத்துக்கு கொடுப்பாரு. தேவனுடைய ராஜ்யத்தில் உங்களிடத்தில் வந்திருக்கிறேன், தேவனுடைய புஸ்தகத்தை கொண்டு உங்களிடத்துல வந்திருக்கேன். எதுக்கு வந்திருக்கிறேன்? சத்தியத்தை சொல்ல வந்திருக்கேன். அவர் அனுமதி கொடுத்தா நான் என்ன செய்வேன்? தொழுநோயை, செத்த பிணத்தை எல்லாம் உயிர்ப்பிப்பேன், குணப்படுத்துவேன். இதுதான் எனக்கு உண்டு, எனக்கு சுயமா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கீழே இந்த 2 வாசகத்தை சொல்றாரு பாருங்க. மத்தேயுல 7வது அதிகாரம் 22, 23. அந்த நாளில் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே, நம்ம அப்படியே சொல்லிட்டோம், அற்புதங்களை செய்தோம் அல்லவா, நான் ஒரு காலம் உங்களை நான் அறியவில்லை, அக்கிரமக்காரர்களை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். இதெல்லாம் செய்ததுனால நீங்க என்னை கடவுள்னு நினைச்சுக்கிட்டீங்க. இந்த தொழுநோயை குணப்படுத்துறது, செத்த பிணத்தை உட்கார வைக்கிறது, இதெல்லாம் செய்யறதுனால என்னை நீங்க என்ன நினைச்சுக்கிட்டீங்க? கடவுள் நினைச்சுக்கிட்டீங்க. நான் கடவுள் இல்ல, மனுஷன். அந்த நாளில் அனைவர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே கூப்பிடுவாங்க, உமது நாமத்தினால எல்லாமே சேர்ந்துன்னு. அப்போ நான் என்ன சொல்லுவேன்? அநியாயக்காரர்களை என்னை விட்டு அகன்று போங்கள், நீங்கள் தேவனை தான் வணங்கணும் என்று நான் சொல்லுவேன் என்று மத்தேயுல 7வது அதிகாரத்துல 22, 23 வருது. பரலோகத்திற்குள்ள என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. 7வது அதிகாரம் 21வது வசனம் இப்படி சொல்லுது. என்னைய கர்த்தான்னு சொன்னா பிரவேசிப்பதில்லை என்று தெளிவான முறையில என்ன செய்யறாரு? இயேசுநாதர் சொல்றாரு. அங்கே அவர் சில நோயாளிகளின் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கியது என்று வேறொரு அற்புதம் செய்யக்கூடாமல் அவர்களுக்கு அவ்விசுவாசத்தை குறித்து ஆச்சரியமுட்டு சுற்றி திரிந்து உபதேசம் பண்ணினார். மார்க் 6வது அதிகாரம் 5, 6. அதாவது நோயாளிகளை குணப்படுத்தினார் கடவுளுடைய ஆசியினால. அவர் அதை தான் செய்ய முடிந்தது. அந்த கிராமங்களில் சுற்றி திரிந்த தேவனின் அருளால் நான் அவர்களை குணப்படுத்தினேன் என்று மார்க்ல 6வது அதிகாரம் 5, 6 சொல்லப்படுது. மத்தேயுலயும் சொல்லப்படுது, இங்கேயும் சொல்லப்படுகிறது. இப்படி தொடர்ந்து என்ன செய்யுது? சுயமாக நான் ஒன்றும் செய்யவில்லை, நான் பலவீனமானவன், கடவுள் ஆசியோட தான் நான் அனைத்தையும் செய்தேன், எனக்கு அந்த ஆற்றல் இல்லை என்று இயேசுநாதர் என்ன செய்றார்? தன்னையே நான் ஓடி ஒளிந்திருக்கிறேன், பயந்திருக்கிறேன், மீனை பொறித்து சாப்பிட்டு இருக்கிறேன், யூதர்கள் என்னிடம் அந்த வரி கேட்கறதுனால பிடிச்சி மீனுக்குள்ள இருக்கிற அந்த பொருளை தங்கத்தை பிடிச்சி கையில கொடுத்துருங்க என்று பயந்து போய் பதறி இருக்கிறேன், விழித்து உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லியிருக்கிறேன், குருநாதரையை விட்டுட்டு ஓடி இருக்கிறேன், விபச்சாரிக்கு தண்டனை கொடுக்கச்சில யாருமே கல்லடித்து இறை தண்டனையை நிறைவேற்ற முடியாமல் அங்கிருந்து நானும் கல்லடிக்க கடவன் என்று சொல்லி அவரும் கடந்து போயிருக்கிறாரு. இப்படி படிப்படியாக வளர்ந்திருக்கிறாரு. விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கிறது. தச்சன் வேலை பார்த்திருக்கிறாரு. மது பிரியராக இருந்தார் என்று மது போஜனம் என்று சொல்லப்படுகிறது. இப்படி ஒரு மனிதன் என்னெல்லாம் செய்வானோ அதை சொல்லப்படுகிறது. கோபக்காரராக அதுல கோபம் இல்லாமல் சாந்த குணமாக இருக்குன்னு சொல்லப்படுது. அதற்கு கீழேயே பயங்கர கோபக்காரர் மாதிரி அத்தி மரத்தை பார்த்து சபிக்கிறார். வீரியன் பாம்பு குட்டியே என்று திட்டுகிறார். வேசி வழியில் வந்தவர்கள் என்று, விபச்சார சங்கதிகள் என்று திட்டுகிறார். இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் சுட்டி காட்டின. அப்போ எப்படி ஒரு மனிதரா காட்டுறீங்க, கெட்டவரா காட்டுறீங்க? இதற்கெல்லாம் நீங்க நான் நம்பரோட சொல்லிட்டேன். இயேசுநாதரின் பலவீனம். முதல்ல சொன்னது தேவனின் ஓரிரை. இது இயேசுநாதரின் மனிதர், அவருக்கு உண்டான பலவீனங்கள். அவர் கடவுளா மனிதரா? அவதார புருஷரா? அவதாரம்னா எப்படி? வானத்திலேருந்து நேர பொத்துன்னு கீழே உழணும். நீங்க அவதாரம் சொல்லல. கடவுளுக்கு மகங்கிறீங்க, அவர் கடவுளுக்கு மகனே இல்லைங்கிறார். கடவுள் என்று சொல்றார். தந்தை தானே சொல்லணும், அப்படி சொல்ல மாட்டிருக்கார். தேவன் படி நடக்கட்டும், தேவனை சொல்ல வந்தேன், தேவனை மகிமைப்படுத்த வந்தேன், அவரை பெருமைப்படுத்த வந்தேன், அதுதான் என்னுடைய வேலை, நான் சுயமாக எந்த மந்திரமும் செய்யவில்லைன்னு சொல்லி இவ்வளோ நேரம் உங்களுக்கு நம்பர் பிரகாரம் சொல்லியிருக்கேன். இதற்கு நீங்க என்ன செய்யணும்? தக்க சான்றோட இதற்கும் ஒரு விளக்கத்தை கொடுக்கணும். இயேசுநாதருக்கு பலவீனம் இல்லை, அவர் பயங்கரமான ஒரு சூரர்,
என்று நீங்கள் ஆதாரத்தை காட்டணும். ஏன்னா நான் பலவீனத்தை பூரா சுட்டி காட்டியிருக்கேன். இதுதான் அதுக்குண்டான அடுத்து நீங்கள் சில விவரங்கள் தர்றதற்கு இது ஒரு முக்கியமான சான்றாக உங்களுக்கு சமர்ப்பிச்சிருக்கிறோம். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும்.